நம சிவாய. உங்களோட மன வலிமை அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட திட்டங்கள், அதாவது நீங்கள் வீடு வாங்க போகிறீங்களோ, கார் வாங்க போகிறீங்களோ, இந்த மாதிரி நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. முடிந்த அளவு குறைவாக பேசுங்க. அதிக அளவு பேசுனீங்கன்னாலே உங்களுடைய மன வலிமை குறைய ஆரம்பிக்கும். அதனால் தேவையான வார்த்தைகளை மட்டும் குறைவாக பேசுங்க. எதிர்மறையான மனிதர்கள்கிட்ட இருந்து விலகி இருங்க. ஏன்னா நெகட்டிவான மனிதர்களுடைய அந்த தன்மை உங்களையும் பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நெகட்டிவான மனிதர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விலகியே இருங்க. யாராவது உங்களை கோபப்படுத்தினாங்கன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. அந்த இடத்துல இருந்து கடந்து போயிருங்க. மறுபடியும் பேசி வாக்குவாதம் ஆகினா கூட ஒரு கோபமோ சண்டையோ பிரச்சனையோ உங்களுடைய மன வலிமையை குறைக்கும். அதனால் முடிந்தளவு பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்க. தேவையில்லாத பேச்சுக்களை அதே போல் பேச வேணாம். அனாவசியமான தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்கள் நேரமும் வீணாகும். உங்களுடைய மன வலிமையும் குறைய ஆரம்பிக்கும். நம சிவாய.